இன்று விண்ணில் ஏவப்பட்டுள்ள காட்ரோசட் 2E மற்றும் நானோ செயற்கைக்கோள் குறித்து எமது செய்தியாளர் தங்கமணி இஸ்ரோ திட்ட இயக்குனர் சிவனிடம் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் சிவன் அவர்கள் நம்மிடையே இருக்கா அப்படின்னு சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து PSLV C-38 ரகம் ஒரு ராக்கெட்டை விண்ணுக்கு செலுத்திருக்கீங்க. இது எந்த அளவுக்கு மற்ற ராக்கெட்டுகளை விட இதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? இது வந்து ராக்கெட்டை பொறுத்தளவில் இது வந்து சாதாரண PSLV தான். ஆனால் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா வந்து இது 31 சேட்டலைட் விடுறோம். அது வந்து ஒரு சேட்டலைட் வந்து இந்த யூனிவர்சிட்டி சேட்டலைட்டு, நூருல் இஸ்லாம் யூனிவர்சிட்டி சேட்டலைட்டு. ரெண்டாவது வந்து சேட்டலைட்டை விட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 10 ஆர்பிட்டுக்கு வந்து இந்த சேட்டலைட் வந்து ரொம்ப ஆக்டிவாக சேட்டலைட்டில் இந்த PS4 வந்து ஆக்டிவாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுனாக்கா வந்து அதில் வந்து நம்ம புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கோ மற்ற இது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி சார். அதே போல் 29 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் அனுப்பியிருக்கீங்க, அமெரிக்கா, லண்டன் உட்பட. இது எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாதனையான இருக்குது? இது வந்து வெளிநாட்டு செயற்கைக்கோள் அனுப்புறது இது புதுசு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வெளிநாட்டு செயற்கைக்கோள் அனுப்பப்போ அதுக்கு வந்து நமக்கு தகுந்தவர் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் நம்ம இந்த காஸ்ட் உண்டு. அதுக்கு அது வந்து நம்ம விலை ரெண்டு கொடுக்குற மாதிரி. அது வந்து இட்ஸ் அ குட் ஃபார் கண்ட்ரி, லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய கிடைக்கும். அந்த இது சார், இப்போ மழை இல்லாதனால தமிழ்நாட்டிலாம் கடுமையான வறட்சி இருக்கு. இது மாதிரியான செயற்கைக்கோள்கள்லாம் எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பாதுகாப்பு இருக்கும், பயன்படும் நினைக்கிறீங்க? இந்த செயற்கைக்கோள்லாம் வந்து இது மெயினாக வந்து இதில் இருந்து நிறைய வெதர் மானிட்டரிங் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த செயற்கைக்கோள்களில் வந்து இந்த ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் சொல்கிறது, அது வந்து என்னக்கா வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த பயிர் வந்து எந்த பூச்சி வந்து அதை வந்து அட்டாக் பண்ணுறது, இப்போ அதுக்கு எந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு ரொம்ப அட்வான்ஸாகவே சொல்லிடுவோம். அதனால் விவசாயிகள் வந்து அது மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம இந்த விவசாயத்தில் வந்து எப்போ வந்து நம்ம எந்த இடத்துல நிறைய இந்த நீர்வளம் இருக்குது அது மாதிரிலாம் நான் பண்ணிட்டு, அதனால் வந்து இந்த இதை சேட்டலைட்டை யூஸ் பண்ணோம்னாக்கா விவசாயிகள் நிறைய வந்து நன்மை அடையலாம். இது மாதிரி நம்ம இதே மாதிரி வந்து நம்ம இந்த ஃபிஷரிஸ்ன்னு சொல்லுவோம், வந்து இந்த பொட்டன்ஷியல் ஃபிஷிங் சோன் அப்படின்ட்டு சேட்டலைட் டேட்டா வந்து இது பண்ணி கரெக்டாக வந்து எங்கே வந்து நிறைய மீன் கிடைக்கும் கண்டுபிடிச்சோன்னாக்கா அந்த மீனவர்கள் வந்து அந்த இடத்துல போய் வந்து இது பண்ண நிறைய மீன் கிடைக்கும். அது மாதிரி மோர் தேன் 50,000 crore வந்து லாஸ்ட் 4 வருஷத்தில் சம்பாதிச்சிருக்காங்க. இது மாதிரி சேட்டலைட் நிறைய யூஸ் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம விவசாயிகள்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நன்மை அடையலாம் அவங்க. சார், நீர் மேலாண்மைங்கிறது மிக முக்கியமாக இருக்குது விவசாயத்துக்கு. இந்த நீரை பகிர்ந்தளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இந்த சேட்டலைட் பயன்படுங்கிறீங்க? அது வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து அவங்க இது வந்து அந்த கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸை வந்து அவங்க அதை யூஸ் பண்ணி அதை இது பண்ணிக்கணும் டேட்டாவை. அடுத்து என்ன வேறு திட்டங்கள் இருக்குது? நிறைய எங்களுக்கு வந்து PSLV GSL நிறைய இருக்குது. நன்றி சார். இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் சிவன் அவர்கள் நமக்கு பல்வேறு தகவல்களை கொடுத்திருக்கிறார். இஸ்ரோ மூலமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற செயற்கைக்கோள் மூலமாக விவசாயிகளுக்கு மிக முக்கியமாக அவர்கள் விவசாயம் செழிக்க தேவையான தகவல்களை நாங்கள் திரட்டி தருகிறோம். செயற்கைக்கோள் மூலமாக படங்களை எடுத்து அவர்களுக்கு அனுப்புகிறோம். எந்த அளவுக்கு நீர் மேலாண்மை செய்ய வேண்டும், நில மேலாண்மை போன்ற விவகாரங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் புகைப்படங்களை செயற்கைக்கோள் மூலமாக எடுத்து அனுப்புகிறோம் என்று ஒரு முக்கியமான தகவல்களை தந்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் தங்கமணி.